தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். முக்கியமாக கரூரில் வாங்கல் பகுதியைச் சார்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை மோசடி செய்து பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தம்பி எம்.ஆர். சேகர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தம்பி எம்.ஆர். சேகர் கைது செய்யப்பட்டு கரூர் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருடன் சேர்ந்து அதிமுக தோட்டக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் செல்வராஜையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரிடம் நடைபெற்ற விசாரணை முடித்து எம்.ஆர். சேகர் மற்றும் அதிமுக தோட்டக்குறிச்சி பேரூர் கழக துணை செயலாளருமான செல்வராஜ் ஆகிய இருவரையும் சிபிசிஐடி போலீசார் கரூர் விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கரூர் விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவருக்கும் வருகின்ற 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் 10 நாள் வைக்க நீதிபதி மகேஷ் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இருவரும் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.